ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இவ்வளோ நாளாக வந்து லாங் வீடியோவில் என்னோடய ஆடியோ மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் வந்து என்னோடய ஃபேஸும் வந்து நீங்கள் லாங் வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து 1.5 வருஷம் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக வந்து ஷார்ட்ஸ்லேயும் சரி லாங் வீடியோலையும் சரி என்னோடய ஃபேஸை வந்து நான் காட்டினதே இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான், சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேஸ் காட்டினா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து ஃபேஸ் காட்டாமையே ஓட்டிட்டேன். இந்தியாவிலேருந்து வந்து கனடா ரீச் ஆகி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்ன கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. வீட்டை மிஸ் பண்ணதுனாலே வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏதாச்சும் வந்து ஒரு என்கேஜிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மெயின் மோட்டிவில் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லாம் வந்து கமெண்ட் ஏதாச்சும் ஒன்று வந்தாலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஓ பரவாயில்ல, நம்ம வீடியோவும் வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து அபிராமி. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து சிதம்பரம். ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து மதுரை. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்களான்னு. இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். சென்னையில் இருக்கிற SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் வந்து நான் படித்தேன். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா HCLோட காலேஜ் தான் வந்து SSN காலேஜ். எனக்கு 4 வயசில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. கனடாவில் வந்து இந்த செப்டம்பர் தான் அவள் LKG வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ ஓரளவு வந்து என்னை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனடாவில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்த புதுசில் வந்து மெடவலில் இருந்தோம். ஸோ மிஷிஷிவாகான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஸ்கார்ப்ரோக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். எதுக்கு இந்த லொக்கேஷன் சேஞ்ச்னால் வந்து நாங்கள் இருந்த பழைய ஏரியாவில் வந்து ரெண்ட் அதிகம், ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்குமே வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஏரியா ஷிஃப்ட் ஆனோம். இங்கே வந்து கொஞ்சம் ரெண்ட்டு கம்மி, அதே மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்குமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ராங்காக சொல்லணுன்னா வந்து எனக்கு ஒரு 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் என்னோடய சேனல் வந்து இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து யூடியூப்லேருந்து வந்தது கிடையாது. பட் வந்து எனக்கு இந்த யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து கனடாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அவங்க தான் வந்து ஸ்கார்ப்ரோ ஏரியாவில் இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் வந்து எங்களுக்கு இந்த ஸ்கார்ப்ரோ ஏரியாவே வந்து தெரிய வந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து அப்பப்போ நாங்கள் வருவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் ஆயாச்சு. ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நாங்கள் இந்த ஸ்கார்ப்ரோ ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் அவங்கள மீட் பண்ணதுலேருந்து. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து யாரும் ஃப்ரெண்டு கேங்கே வந்து எங்களுக்கு செட் ஆகலை. அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நியூ கமராக இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வந்து செட் ஆகலைன்னா சர்வே பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். நம்ம ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணும்போது வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தால் அந்தளவுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. நான் பர்சனலாக வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் அப்படி சொன்னேன். இப்போ இந்த ஸ்கார்ப்ரோ ஏரியா வந்ததுலேருந்து வந்து எங்களுக்கு எப்படி டைம் ஓடுதுன்னே தெரியல. வீக்கெண்ட் ஆனால் போதும், யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம், அப்படி இல்லைன்னா அவங்க வருவாங்க. ஸோ அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்றைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜ் மெனு தான். அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு எக் கிரேவி பண்ணிட்டேன். வெஜ் மெனுன்னு சொல்லிட்டு எக் கிரேவி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கேங்கில் ஒரு ஃபேமிலி மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக தான் வந்து வெஜ் பண்ணியிருந்தேன். அவங்க எக்கு மட்டும் சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து எக் கிரேவியாக பண்ணிட்டேன். கல்யாணம் புதுசுலலாம் வந்து 2 பேருக்கு செய்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் வந்து அசால்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்து குக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ மூலியமாக வந்து என்னை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.